வணக்கம் கும்பராசி நேயர்களே. மகர ராசிக்கு அடுத்ததா வர்றது கும்பராசி. கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே மனசு ரொம்ப விசாலன்னு சொல்லுவாங்க. யாரையும் வேறுபாடு பார்க்காம ஏத்துக்கிற மனசு கும்பராசிக்காரங்க கிட்ட நிறையாவே இருக்கு. நட்பு, உறவு, பாசம் எல்லாத்தையும் மனசார நம்புற ராசி இது. எல்லாருக்கும் நல்லவங்க தான்னு நினைச்சு பழகுவாங்க. ஆனா அதையே சில பேர் சும்மா வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பாசம் காட்டி ஏமாத்துற நிலை வருது. அதாவது கும்ப ராசிக்காரங்க கூட இருந்தா பேசுறது சந்தோஷமா இருக்கும். யோசனை எல்லாமே பகிர்ந்துக்குவாங்க. உங்க கனவுகளையும் கேட்பாங்க. அதனால இவங்க தான் நம்ம மக்கள்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில உறவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க மனசை திறந்ததையே பலவீனமா எடுத்துக்கிட்டு தங்களோட தேவைக்கு மட்டும் உங்களை தேடுவாங்க. அவங்களுக்கு தேவை இருந்தா பாசம், இல்லைன்னா அமைதி. இதுதான் கும்பராசிக்கு ரொம்ப வலிய தர விஷயம். பாசம் காட்டி ஏமாத்துறவங்க கும்பராசிக்காரங்க கிட்ட நீ ரொம்ப ஸ்பெஷல், உன்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் கும்பராசி மனசு சந்தோஷமாகும். ஆனா செயல்ல அந்த ஸ்பெஷல்னு சொன்னது எங்கேயுமே தெரியாது. முடிவெடுக்கிற நேரத்துல முக்கியமான விஷயங்கள்ல கும்பராசிக்காரங்க ஒதுக்கப்படுவாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளவு நாள் முக்கியம்னு நினைச்சது பொய்யான்னு. கும்பராசிக்காரங்க சண்டை போடுறது ரொம்ப கம்மி. நேரடியா எதிர்க்காம அமைதியா தள்ளி போவாங்க. ஆனா அந்த அமைதி தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். இவங்களும் பரவாயில்ல போலன்னு நினைச்சிட்டு பாசங்காட்டி ஏமாத்துறவங்க இன்னும் மேலே போயிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த அமைதி உள்ளுக்குள்ள சோர்வான வழிதான்னு சொல்லலாம். ஒரு நாள் கும்பராசிக்காரங்க தெளிவா முடிவெடுப்பாங்க. நான் எல்லாருக்காகவும் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. அப்போதான் எல்லைக்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் எல்லாமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கவும் மாட்டாங்க. இதை வெளியில பார்க்குறவங்களுக்கு குளிர்ச்சியை தோணும். ஆனா இதுதான் கும்பராசி தங்களை காப்பாத்திக்கிற வழி. கடைசியா கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கிற உண்மை என்ன அப்படின்னா, இனி யார் மேலேயும் அதிகமா பாசம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவா இருப்பாங்க. உண்மையான உறவு பாசம் சொல்றது கிடையாது, தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால தான். உங்க சுதந்திரத்துக்கு மரியாதை தரவங்க, உங்க எண்ணங்களை இழிவுபடுத்தாதவங்க, உங்க இல்லாத நேரத்தை கூட உங்களை மதிக்கிறவங்க. உண்மையான பாசம், அந்த பாசம் கிடைச்சா கும்பராசி மீண்டும் முழு மனசோட நேசிக்க தயங்கவே மாட்டாங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தங்களோட சுதந்திரம் யாரையுமே கட்டுப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தங்களையும் கட்டுப்படுத்த விட மாட்டாங்க. ஆனா பாசங்காட்டி ஏமாத்துற உறவுகள் இதை சரியா புரிஞ்சுக்காம நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு மெதுவா கட்டுப்பாட்டு விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அது கவனம்னு தோணும், அதுக்கப்புறம்தான் அது சுருக்குன்னு புரியும். கும்பராசிக்காரங்க மனசு ரொம்ப ஆழமானது. அதை எல்லாரும் காட்ட மாட்டாங்க. யாருக்கிட்ட நிம்மதி இருக்குமோ அவங்க கிட்ட மட்டும்தான் தங்களோட உணர்ச்சிகளை பகிர்ந்துக்குவாங்க. அந்த நம்பிக்கையை சிலர் உடைச்சிட்டாங்க அப்படின்னா கும்பராசிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிரிப்புல பல நேரம் கவசம் மாதிரி தான். பாசங்காட்டி ஏமாத்துறவங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க. புத்திசாலித்தனத்தையே பயன்படுத்துவாங்க. நீ தான் எனக்கு சரியான ஆலோசனை தர, உன்னால தான் நான் முன்னேறேன்னு சொல்லி தங்களோட முடிவுகளையும் உங்களை காரணமா மாத்துவாங்க. ஆனா அந்த முடிவுகளால பிரச்சனை வந்தா குடும்ப ராசியை விட்டுட்டு தப்பிச்சிருவாங்க. அப்போ கும்பராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு வெறுமை வரும், நான் உதவுனது தவறா போச்சுன்னு. இந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. எல்லார விடவும் ஆழமா பழக மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ஆழமா பழக மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு வடிகட்டி வச்சுக்குவாங்க. யார் உண்மையா இருக்காங்க, யார் முகமூடி போட்டிருக்காங்கன்னு மெதுவா கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாற்றம் குளிர்ச்சியா இல்ல முதிர்ச்சி. ஒரு கட்டத்துல கும்பராசி புரிஞ்சுக்குவாங்க, நம்ம சுதந்திரத்தை மதிக்காத பாசம் உண்மையான பாசமே கிடையாது அப்படின்னு. அப்போ இனிமே தங்களுடைய உலகத்தை குறுக்காத தங்களோட கனவுகளுக்கு இடம் தர உறவுகளையே தேர்வு பண்ணுவாங்க. அந்த உறவுகளால தான் கும்பராசிக்கு உண்மையாவே மலரும். கடமையாக கும்பராசிக்காரங்க பாசம் கொடுக்குறாங்கன்னு அது கட்டுப்பாடே கிடையாது. புரிதலை மாற்றினவர்கள் தான் விலகி போவாங்க. அந்த மாதிரி இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து விலகி வர்றது ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில நீண்ட நாள் அமைதியை தருவாங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில பாசங்காற்று ஏமாத்துற உறவுகள் பெரும்பாலும் நல்லதுக்காகத்தான் சொல்றேன்னு ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகள் தான் அதிகமா கும்பராசி மனசை நம்ப வைக்கிறது. அதாவது இவ எனக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்கன்னு நினைச்சு தங்களோட எல்லைகளையும் மெதுவா குறைச்சிக்குவாங்க. ஆனா அந்த நல்லதுக்கான ஆலோசனைகள் எல்லாமே பின்னால போய் பார்த்தா அந்த உறவு மட்டும் லாபமா இருக்கும்.
கும்பராசிக்காரங்க ரொம்ப நேரடியாக உண்மையை பேசுவாங்க, பொய்யா நடிக்க மாட்டாங்க. அதனால் எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே நேர்மையோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பாசங்காட்டி ஏமாத்துறவங்க இந்த நேர்மையை தங்களோட மறைமுகத்துக்கு கவசமாக பயன்படுத்துவாங்க. நீ நேர்மையாக பேசுகிறவனா, அதனால தான் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்லி உங்கள் வார்த்தைகளை திருப்பி உங்களுக்கே எதிராக பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட உறவுகளில் கும்பராசிக்காரங்க தங்களுடைய குற்றவாளியை கூட நினச்சிக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் குறைச்சி பேசி இருந்தோம் அப்படின்னா நான் இன்னும் பொறுமையாக இருந்தேன்னு தங்களை தாங்களே கேள்வி கேட்டுப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தவறு கும்பராசிக்காரங்க கிட்ட கிடையாது, பாசத்தை சுயநலமாக மாற்றுறவங்க கிட்ட தான். ஒரு கட்டத்துக்கு மேலே கும்பராசி உணர்வாங்க, எல்லாரையும் காப்பாற்றுறது என் வேலை கிடையாதுன்னு. அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு விடுதலை வரும். இனிமேல் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரோட பிரச்சனைகளையும் தலையில் ஏற்றிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த முடிவுக்கு பின்னாடி கும்பராசி வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றம் நடக்கும். தேவையில்லாத உறவுகளுக்கு தானாக விலகும். உண்மையாக மதிக்கிறவங்களுக்கு மட்டும் அருகில் இருப்பாங்க, பேசினாலும் குறைய பேசுவாங்க. ஆனால் அந்த குறைந்த வார்த்தைகளால் கூட உண்மை இருக்கும். அந்த அமைதி தான் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய பலமாகவும் இருக்கும். கடைசியாக கும்பராசி தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்ன அப்படின்னா, பாசம் சத்தமாக சொல்கிறப்படுறது கிடையாது, சுதந்திரத்தையும் மரியாதையும் கொடுக்கறது தான். அந்த மாதிரி பாசம் கிடைச்சா கும்பராசி மீண்டும் முழு மனசோட பயம் இல்லாமல் நேசிக்க தயாராகவே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் ஈஸியாக மற்றவங்க ஏமாத்திர முடியுது. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறவுகள் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பார்வையே கொஞ்சம் மாறிடும். முன்னாடி எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்த மனசு இப்போ யார் எதுக்காக நெருங்குறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்குது. இதில் கசப்பு இல்லை, அனுபவத்தால் வந்த தெளிவு. ஆனால் அந்த தெளிவை சில பேர் குளிர்ச்சின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. கும்பராசிக்காரங்க யாரையுமே உடனே விட்டுற மாட்டாங்க, கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இவங்க மாறலாம்னு நினைப்பாங்க, ஆனால் அதே ஒரே நம்பிக்கையே பாசங்காட்டி ஏமாத்துற உறவுக்கு கடைசி வாய்ப்பாக மாறும். அந்த வாய்ப்பையும் தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கும்பராசி முழுசாவே விலகிடுவாங்க. இந்த விலகல் சத்தமே இருக்காது, மெதுவாக அமைதியாக தான் நடக்கும். மெசேஜ் குறையும், அழைப்பு குறையும், பகிர்வுகள் நிற்கும். இதை வெளியில் இருக்கவங்க பெருசாக கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே கும்பராசிக்காரங்களோட தங்களுடைய மனசை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது பழி வாங்கறதுக்கு கிடையாது, இது ஒரு சுயமரியாதை. பாசங்காட்டி ஏமாத்துறவங்க அப்புறம் எப்படி நீ மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கும்பராசி மாறலை, வளர்ந்தாங்க, தேவையில்லாத வழியை சுமத்த வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த வளர்ச்சி தான் அவங்களோட வாழ்க்கையை இன்னும் நிம்மதியாக மாற்றப்போகுது. இந்த கட்டத்துக்கு பிறகு கும்பராசிக்காரங்க யாரையும் தங்களோட வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வார்த்தையை விட செயலை அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு நாள் நல்லது நடந்தாலே நம்ப மாட்டாங்க, தொடர்ந்து மரியாதை புரிதல் இருக்கான்னு பார்த்து நெருக்கம் காட்டுவாங்க. இறுதியில் கும்பராசியை புரிஞ்சுக்கிட்டா உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சி பண்ணும் பொழுது நம்ம ஏன் இழக்கக்கூடாது? நம் பாசம் நம்மளை சுருக்கிறதுக்காக இல்லை, நம்ம விரிவாக்கிறதுக்காக இருக்கணும். அந்த மாதிரி பாசம் கிடைக்கும் பொழுது கும்பராசிக்காரங்க நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பாங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, அவங்க மனசு யாரையுமே முழுசாக அடிமையாகாது. அவங்க மனசு யாருக்குமே முழுசாக அடிமையாகாது. ஆனால் ஒருத்தருக்கு மனசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாசம் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதனால தான் பாசங்காட்டி ஏமாத்துறவங்க இந்த ராசிக்காரங்களோட அன்பை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. எப்போவுமே இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கும்பராசிக்காரங்க அதிகமாக எதிர்பார்க்கறது பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு சின்ன மரியாதை, ஒரு சின்ன புரிதல், அவ்வளவுதான். ஆனால் அந்த சின்ன விஷயங்களை கிடைக்காம போகும்போது தான் உள்ளுக்குள்ளே ரொம்ப வலி உண்டாகுது. நான் இவ்வளவு கொடுத்ததுக்கு இதுதானா பதில்னு மனசு கேட்கும். ஆனால் அந்த கேள்வியை நேரடியாக கேட்க மாட்டாங்க, அமைதியாக விழுங்கிடுவாங்க. பாசங்காட்டி ஏமாத்துற உறவு கும்பராசிக்காரங்க மௌனத்தையே பலவீனமாக நினச்சிப்பாங்க. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த மௌனம் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டது சின்னம். எல்லையை தாண்டிக்கிட்டாங்கன்னு உணர்த்துவதற்காக தான் இந்த சின்னமே. ஒரு நாள் கும்பராசி மனசுக்குள்ளே உறுதி வரும், இப்போ போதும்னு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க, தங்களோட வாழ்க்கையை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாத உறவு, மனசுக்கு பாரமாக இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் மெதுவாக விட்டுருவாங்க. இது சுயநலமாக கிடையாது, சுய பாதுகாப்பு. இந்த கட்டத்துக்கு பிறகு கும்பராசிக்காரங்க இன்னும் ஆழமாக மாறுவாங்க, குறைச்சி பேசுவாங்க, குறைச்சி நெருங்குவாங்க.
ஆனால் உண்மையாக இருந்தால் மட்டும் முழுசாக இருப்பாங்க. அவங்களோட உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு இனிமேல் பாசம்னு சொல்கிற வார்த்தைக்கு போதாது, தொடர்ச்சியான செயலும் மரியாதையும் தேவையாக இருக்க போகுது. கடைசியாக கும்பராசியோட வாழ்க்கை சொல்கிற பாடம் இதுதான். பாசம் நம்ம சந்தோஷப்படுத்தணும், குழப்பக்கூடாது. நம்ம சுதந்திரமாக இருக்க விடாத பாசம் உண்மையான பாசமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா கும்பராசிக்காரங்க இனிமேல் யாராலும் பாசம் காட்டி ஏமாற்ற முடியாத அளவுக்கு மனசால வலிமையாக மாறிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் யாரோடைய அன்புக்கும் அடிமை ஆகாத அளவிற்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.